ஆத்மீய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் என்ன பார்க்க இருக்கின்றோம்னா, நம்ம வந்து ஒரு கடவுள்கிட்ட நம்ம வந்து கேட்குற எல்லா விஷயங்களும் நம்ம 100% நடக்கணும் அப்படிங்கிறத, அப்போ எதனால அது நடக்கலை அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறேன். நம்ம என்ன ஒரு வேண்டுதல் நம்ம வச்சாலும் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒரு 3 விஷயம் இருக்குது. அது ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதில் ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது எந்த பிரச்சனைத்திலும் எல்லாம் வெளியே வர முடியும். அது என்னன்னா, ஒன்றாவது வந்து நம்மளுடைய முன் ஜென்ம பூர்வ ஜென்ம பாவம். ஓகே, அதாவது நம்ம போன ஜென்மத்தில் நம்ம என்னெல்லாம் பாவம் பண்ணியிருக்குதோ அதோட அந்த பாவங்களை கணக்கு. ஓகே, ரெண்டாவது வந்து முன்னோர்கள் பாவம். முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் அவங்கள இன்னொரு ஆளுக்கு செய்த பாவங்களோட கர்மா எல்லாம் நம்ம கூட இந்த ஜென்மத்தில் நம்ம கூட சேர்ந்து வரும். ஓகே, அப்போ மூணாவது நம்ம பூர்வ ஜென்மத்தில் நம்ம ஒரு கர்மம் செஞ்சிச்சல, ஒரு பாவம் பண்ணியிருக்குல்ல, அந்த பாவத்தோட பலம் இந்த ஜென்மத்தில் நம்ம கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ இந்த 3 விஷயங்களை தான் நம்ம பிரச்சனைகளுக்கு எல்லாமே காரணம். நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், ஒரு நல்லது நடந்தாலும், அது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது என்னோட பூர்வ ஜென்ம கர்ம பலம் அப்படின்னு. அப்போ இந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து மனசு வந்து டிப்ரெஸ் ஆகாத, நீங்கள் வந்து என்ன ஒரு வேண்டுதல் கொஞ்சம் லேட் ஆனாலும் கூட உங்களுக்கு வந்து கடவுளுக்கு மேலே ஒரு கோபம் வராது. ஓகே, அப்போ அது என்னன்னு நமக்கு பார்த்துக்கலாம். அப்போ இந்த ஜென்மத்தில் நீங்கள் ஒரு பணப்பிரச்சனை சமாளிச்சுட்டு இருக்குது அப்படிங்கும்போது, போன ஜென்மத்தில் இல்லைன்னா உங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் அவங்கள இந்த பணம் சம்மந்தப்பட்ட யாருக்கோ ஒரு கெட்டது நடந்திருக்குது, இல்லைன்னா அது கெட்டது பண்ணியிருக்குது. அப்போ அந்த கர்மாவோட பலத்தினால தான் இந்த ஜென்மத்தில் நம்ம பண கஷ்டத்தில் അല്ലെങ്കിൽ பண விஷயத்தில் நம்மளை கஷ்டப்படுறாங்க. ஒரு பொருளாதார நிலையில் வந்து நம்ம கீழ்மட்டமாக போயிட்டு நம்மளை அதுக்காக கஷ்டப்படுற விஷயம் வந்து இந்த பொருளாதார நிலையில் இருந்து இல்லைங்களா ஒரு பண விஷயமா இருந்த யாருக்கோ ஒரு பாவம் பண்ணி இருக்குது. அதனால தான் இந்த ஜென்மத்தில் எனக்கு இது இந்த விஷயத்தில் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஒரு நோய் வருது, இந்த நோய் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், இல்லைன்னா நம்ம எந்த உடம்புல என்ன ஒரு பார்ட்டில் வந்து இந்த நோய் வருதோ அந்த பாட்டு வச்சு நம்ம ஏதோ ஒரு பாவம் பண்ணி இருக்குது, அந்த ஒரு சம்மந்தப்பட்ட அப்படி நீங்கள் வந்து இது கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நக்கலாக தெரியும். ஆனால் இதுதான் உண்மைன்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஒரு கர்மபலத்தினுடைய அடிப்படையில் தான் நம்மளோட வேண்டுதல்கள் சீக்கிரம் நடக்கிறதும் நடக்காமல் இருக்கிறதும். இப்போ வந்து நம்ம கோவில் போயிட்டு எனக்கு ஒரு விஷயத்தை நான் கேட்குறேன், எனக்கு அந்த விஷயம் 2 நாளில் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த விஷயம் வந்து எனக்கு வந்து அந்த கர்மா எனக்கு அந்த அந்த விஷயத்தில் எனக்கு ஏதோ ஒரு நல்ல கர்மா என்னோட பின்தொடர்ந்து எனக்கு வந்திருக்குது. அதனால் இந்த ஜென்மத்தில் இதில் கொஞ்சம் கஷ்டம் அனுபவித்தா கூட எனக்கு சீக்கிரம் எனக்கு அது கடவுள் நடத்தி கொடுத்துருக்கு. காரணம் உன்னோட கர்மா அங்கே டேலி ஆயிடுச்சு, அதனால தான் உனக்கு அது நடக்கிறது. அதை விட்டுட்டு அப்போ இன்னொரு கஷ்டம் இருந்த டைமில் கஷ்டமான ஒரு நிலையில் வந்து கடவுள்கிட்டே நம்ம கேட்டுட்டு அது தரவே மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன், நமக்கு நடக்கவே மாட்டேன், எப்படியெல்லாம் மந்திரம் ஜெபிச்சாலும் எப்படியெல்லாம் விரதம் எடுத்தாலும் எந்தெந்த கோவிலுக்கு போனாலும் நம்மளுக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த கர்மா வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இப்போவும் நின்றுட்டு இருக்குது. அந்த கர்மா கழிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி போய் தான் ஆகணும் அப்படின்னு தான் கடவுளோட உங்கள்கிட்ட ஒரு சொல்கிற விஷயம் அதுதான். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ நீங்கள் என்ன விஷயத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கனோ அதை கஷ்டமான ஒரு சூழ்நிலை இன்னொரு ஆள் உங்கள் முன்னாடி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பார்த்தா ஒரு நோய்க்கு வந்து லட்சக்கணக்கிന് கூட மெடிசன் எல்லாம் சிலவங்க செலவு பண்ணிகிட்டு இருக்குது. அப்போ அது செலவு பண்ணியாக கூட நமக்கு உயிர் திருப்பி வருமா அப்படின்னு உள்ள ஒரு ஏக்கத்தினால தான் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு தெரியல இது ஒரு பூர்வ ஜென்மத்தோட தொடர்ச்சி தான் எனக்கு இந்த நோய் வந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதே மாதிரி ஒரு விஷயம் அல்ல அதே மாதிரி ஒரு நோயினே வந்து சமாளிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன உதவி பண்ணலாம். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அந்த நோயிலேருந்து கண்டிப்பாக வெளிவர முடியும். அதை விட்டுட்டு நம்ம கடவுளாக இப்போ ஒரு டாக்டரை பார்த்துட்டு உடம்பு அதோட மெடிசன் எடுத்துகிட்டு அது வந்து நோய் போகலை, அப்போ இன்னும் அந்த டாக்டர் சரியில்லை, எனக்கு அடுத்த டாக்டர்கிட்ட போய்க்கலாம், அந்த டாக்டர் நல்லா இருக்குது, கொஞ்சம் ஸ்பெஷல் டாக்டர் அது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அவங்களுக்கு கொடுக்குற மெடிசன் கொடுத்தாலும் நமக்கு வந்து உடம்பு சரியாகாது. அப்புறம் அங்கே டாக்டர் மாற்றி அதே மாதிரி தான்
கடவுள்கிட்டே எல்லோரும் என்னென்னா இப்போ வந்து சிவன்கிட்டே போய் ஒரு வேண்டுதல் பண்ணி எனக்கு அது கேட்டுட்டு கிடைக்கல, அப்போ உடனே வந்து சிவன் எனக்கு கொடுக்க மாட்டேன். அடுத்தது விஷ்ணு கிட்டே போயிட்டு விஷ்ணு வந்து எனக்கு கொடுக்க மாட்டேன், அப்புறம் விநாயகர், அப்புறம் வந்து முருகன், அப்படி போயிட்டே இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த உங்களோட அறியாமையிலான் தான் இப்படி மாற்றி மாற்றி கடவுளை மாற்றி மாற்றி போட்டிருக்குது. இப்போ கடவுளோட வந்து எந்த கடவுளாக இருந்தாலும் ஒரே ஒரு அடிப்படையில் தான் அவங்களுக்கு அது வந்து ஒர்க் பண்ண முடியும். எப்படின்னா கர்மத்தினுடைய அடிப்படையில் தான் மனுஷராய் நம்மளை எல்லாமே கஷ்டமும் சுகமும் எல்லாம் அனுபவிச்சுட்ருக்குது. அந்த ஒரு புரிதல் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வேணும். ஓகேங்களா? அப்போ இது வந்து என்னென்னா, சாரி நான் இங்கே இந்த பேசிகிட்டு இருக்கும்போது இடையில ஓகேங்களா வந்திருக்கிறது தப்பாக நினச்சிக்காதுங்க. அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வருது, அதனால தான். அப்போது இந்த கர்ம வினைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அது கரெக்டாக அதோட ஒரு புரிதல் இருந்தால் உங்களுக்கு வந்து இது என்னோடய கர்மா, இது கர்மா கழிக்காமல் எனக்கு அது வந்து இந்த வேண்டுதல் எனக்கு நடக்காது, எனக்கு வேண்டுதல் சீக்கிரம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அப்படி அந்த ஒரு புரிதல் இருந்து நீங்கள் அந்த வழிபாடு பண்ணும்போது அங்கே உங்களுக்கு வந்து அது சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போ என்ன என்னோடய கர்ம பலம் அப்படின்னு நினச்சி அப்படின்னு ஒரு புரிதலோடு நீங்கள் அதை பண்ணும்போது அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு தப்பு நீ மறுபடி பண்ண மாட்டேன். அதுதான் அதோட உண்மை. அப்போ பண்ணாமல் இருக்கும்போது அதே கஷ்டம் அனுபவிக்கணும் இன்னொரு ஆளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது கடவுள் உங்களுடைய அந்த கர்ம வினையை டேலி பண்ணி கொடுத்துடும். அதை விட்டுட்டு எனக்கு ஒரு பிரச்சனை முடியல, நான் மந்திரம் ஜெபிச்சது தப்பு, எனக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்த ரூட்டு சரியில்லை, அவங்களும் இந்த மந்திரம் ஜெபிக்க சொன்னவங்களுக்கு மேலேயும் கடவுளுக்கு மேலேயும் நீங்கள் என்ன ஒரு குறையும் சொல்லக்கூடாது. ஓகே, குறையில்லை, உங்களுக்கு நம்ம மேலே தான் இருக்குது, நம்ம தான் கரெக்டாகணும், நம்ம கரெக்டாகி நம்ம வழி ரூட்டுக்கு கிளியர் ஆயா தான் நமக்கு வந்து கரெக்டான இடத்துல போய் சேர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.